தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் 2ஏவிற்கு தேர்வு சமீபத்தில் நடைபெற்றது. செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வு சுமார் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் 73.22% தேர்வர்கள் மட்டுமே தேர்வு எழுதியுள்ளனர். குரூப் 2 மற்றும் 2ஏவிற்கு அறிவிக்கப்பட்டிருந்த மொத்த காலி பணியிடங்கள் 2327. இந்த காலி பணியிடங்களுக்கு சுமார் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குரூப் 2 மற்றும் 2ஏ வினாத்தாள் பகுப்பாய்வு. குரூப் 2 மற்றும் 2ஏவிற்கு தோராயிர கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளவு இருக்கும்? வினாத்தாள் சுலபமா கடினமா என்பது குறித்து விளக்குகின்றார் தென்காசி மாவட்டம் சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ். எக்ஸாமோட தரம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சி பொறுத்தவரை போன வாட்டியை விட கம்மியான வேகன்சி. ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமை விட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக், அதுக்கப்புறம் நம்ம அனலிசிஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ தமிழை பொறுத்தவரை ஜென்ரலாக புது கேள்விகள் மட்டும் இல்லாமல் புதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்வி இல்லாமல் பழைய தமிழ் புத்தகங்கள்லேருந்தும் சிறப்பு தமிழ் புத்தகங்கள்லேருந்தும் நிறைய கேள்விகள் வந்தது. அதில் இலக்கியம் சைட்லேருந்தும் இலக்கணம் சைட்லேருந்தும் நிறைய கேள்விகள் இருந்தது. ரொம்ப பர்டிகுலராக ஓல்டு தமிழ் புத்தகம் 10ஆம் புத்தகத்துலேருந்தும் 12ஆம் புத்தகத்துலேருந்தும் நிறைய கேள்விகள் வந்தது. கொஸ்டினை பொறுத்தவரை தமிழை பொறுத்தவரை ஒரு 90+ அப்படிங்கிறது ஓரளவு ஒரு டீசெண்டான ஒரு அட்டம்ப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஸ்டினுக்கு ஒரு 22 கொஸ்டின் வரைக்கும் எல்லாராலையும் ஈஸியாக போட முடியும். நான் சொல்கிறேன் எல்லாராலையும் போட முடியும் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி கண்டினியூஸாக டச்சில் இருக்க எல்லாராலையும். ஸோ நம்பர் ஆஃப் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 75 கேள்விகளில் சமீப காலமாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஏரியா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த கேள்விகளில் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ வழக்கமாக கேட்குற கொஸ்டின்ஸோட இந்த பயாலஜிலையோ பாட்னி சுவாலஜியில் ரொம்ப கம்மி, இல்லைனா இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 3 கொஸ்டின் இருந்தது. ஃபிசிக்ஸில் 3, கெமிஸ்ட்ரியில் 3, ஜாகிரஃபியில் 3 அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கீம் சைட்லேருந்து ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. இன்றைக்கி நடந்ததில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் மட்டும் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருக்கும். ஜென்ரலாக இன்றைக்கி நடந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி பார்த்திங்கன்னா அது மேஜர் ஏரியாவாக இருக்குது. ஹிஸ்ட்ரியில் ஒரு 18 கொஸ்டின், பாலிட்டியில் ஒரு 11 கொஸ்டின், அப்புறம் எக்கனாமியில் ஒரு 7 கொஸ்டின். ஸோ ஓவரால் இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வழக்கமாக யூனிட் 8, 9லேருந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டினில் இந்த 4 ஏரியா மட்டுமே உங்களுக்கு 45 கொஸ்டின் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவைஸ் பண்ண சிலபஸ்க்கு அப்புறம் கூடிய குரூப் 4 கொஸ்டின் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த குரூப் 2 ஆகட்டும், இந்த குரூப் 2 ஆகட்டும், எல்லா இதுலையுமே இதுதான் மேஜர் டிசைடிங் ஏரியாவாக இருக்குது. இதுதான் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய முக்கியமான ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, அதுக்கப்புறம் யூனிட் 9. ஸோ இந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நடந்ததில் மட்டுமே 75ல் ஒரு 45 கேள்விகள் இந்த ஏரியாவிலேருந்து மட்டுமே வந்திருக்கு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு கண்டினியூஸாக டச்சில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ சிலபஸ் அப்படிங்கிறத தாண்டி சில விஷயங்கள் பொதுவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று அனலிசிஸ் பேஸ் கொஸ்டின், அந்த இடத்துல உட்காந்து சில அனலைஸ் பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அது மாதிரி சிலபஸ்னால் சிலபஸ்லேருந்து மட்டும் நேரடியாக புத்தகங்கள்லேருந்துமான கேள்விகள்லாம் தாண்டி அவங்க ப்ரிப்பேர் பண்ணால் அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக அட்டன் பண்ண முடியும் அவங்களால. ரொம்ப ஸ்டாண்டர்டாக ஒன்லைனர் கொஸ்டினாக இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாமே கூற்று காரணம் கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் இணை, அதாவது ஆக்சுவலாக ஒரு இப்போ ஒரு ஆர்டிக்கிள் அப்படின்னா அந்த ஆர்டிக்கிள் எதோடு தொடர்புடையது அப்படிங்கிற அளவுக்கு அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கொடுக்கப்பட்ட இணைகளில் எது சரி எது தவறு அப்படிங்கும்போது பாலிட்டியுமே கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் கொஸ்டின்ஸை கொஞ்சம் அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி முன்னாடி இருந்ததுக்கு இன்றைக்கி ட்ரெண்டு வந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. நிறைய ஸ்டாண்டர்டான விஷயங்களை டிஎன்பிசி நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட முயற்சியை தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் நமக்கு ஸ்கோர் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை தமிழை பொறுத்தவரை ஒரு 90+ எடுக்க முடியும். மேக்ஸை பொறுத்தவரை ஒரு 20+ எடுக்க முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை ஒரு 75க்கு ஒரு 40 to 45 அப்படிங்கிறது ஒரு ஓரளவு டீசெண்டான அட்டம்ப்டாக இருக்கும். ஸோ இந்த ரேஷியோவில் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 155க்கு மேலே இருந்தால் ஒரு டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுறதுக்கும், ஒரு 145க்கு மேலே இருந்தால் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், அதாவது 2A அட்டன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கே அதை முடிவு பண்ண வேண்டாம். உங்களோட ஆன்சர்ஸ் கீஸ் வரட்டும், அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்சர்ஸ் என்ன வருதுங்கிறத செக் பண்ணுங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் படிக்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தயவுசெய்து நிப்பாட்டாதீங்க. நீங்கள் இன்றைக்கி லாஸ்ட் குரூப் 4லேருந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கற்றுட்ருப்பீங்க. லாஸ்ட் குரூப் 2லேருந்து இன்றைக்கி இந்த குரூப் 2க்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சி படிக்கிறீங்களோ அந்த இடத்த அடைகிற வரைக்கும் தயவுசெய்து எக்காரணம் கொண்டும் அந்த முயற்சியை, அந்த படிப்பை மட்டும் விடாதீங்க. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.